மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய நாளிலும் கூட அதே 1ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நான் மீண்டும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. 4வது நாள் தியானத்திற்கென்று ஆண்டவர் காண்பிக்கிற வேத பகுதி, உன் காலை தள்ளாட விடமாட்டார், காலை தள்ளாட விடமாட்டார். 121ஆம் சங்கீதத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கொத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். காலை தள்ளாட விடமாட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கண்பான தேவச்சனமே, உன் காலை விலக்கி காக்கிறவர், வேண்டாத வழிகளிலே தகாத பாதையிலே நீ சென்றுவிடக் கூடாது என்கிறதிலே உண்மையில் நோக்கமாய் இருந்து உன்னை நடத்துகிற, கருத்தாய் உன்னை நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்குள். அவரால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னார், அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார், அவர் உங்களை நேர்வழியில் நடத்துவார். எந்த பக்கம் சாய்ந்தாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று உங்களோடு பேசுவார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வலது பக்கத்திலே சாயும் போதும் இடது பக்கத்திலே சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவர், எப்போதும் எனக்கு துணை நிற்கிறவர் என் கூட இருக்கிறதுனாலே இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய வல்லவர் இருக்கிறார். எனவே கண்பான தேவச்சனமே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வழி அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாகிறது. அவரே உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறது, அவரே உன்னை நேர் வழியில் நடத்துகிறது, அவரே உன்னை சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறவர், உன் முன்னே இருக்கிற கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிறவர், வனாந்தரம் போன்ற வழிகளை வனாந்தரம் போன்ற இடத்திலும் உனக்கு புதிய பாதையை காண்பித்து தந்த வழியாய் நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சிறவேளை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஒரே சாந்தருங்கள், உங்களை ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்கள், மெய்யாகவே அவர் கூட இருக்கிறாரா, ஒரு நாளும் நடத்தப்படுகிறோமா என்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்கள், சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை, உங்கள் காலை தள்ளாட விடமாட்டார், உங்களை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் காலை ஒருபோதும் தள்ளாட விடாத தேவனே, ஆண்டவரே, எந்த சூழலில் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரும் பொய் வழியை வெறுத்து மெய்வழியில் நடக்க பண்ணுகிறவருமாயிருக்கிற நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு வாழ, எனக்கோ அவரை அண்டிக் கொள்வதே நலமாயிருக்கிறது என்று தாவீதின் வார்த்தையின்படியாக நாங்கள் உண்மையை அண்டிக் கொண்டிருக்க, உண்மையை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.